ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. விக்கிரவாண்டி முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார். அதனைத் தொடர்ந்து தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் now at பள்ளிக்கரணை. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா என மும்முனை போட்டி நிலவி வருகிறது. குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இடைத்தேர்தலை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னா ஆளுங்கட்சியான திமுக தன் முழு அதிகார பலத்தையும் பயன்படுத்தியிருக்கிறது. அதாவது போல அது வழங்கப்பட்டிருக்கிற நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று அதன் மூலமாக வாக்குகளை முன்வைத்தனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் என பல நலத்திட்டங்களை முன்வைத்து வாக்கு சேகரித்தனர். அதே போல பாமக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் அன்புமணி மற்றும் அண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுமே இங்கு பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அவர்கள் ஜாதி வாரியான இடஒதுக்கீடு இது போன்ற பிரச்சாரங்களை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரமும் முன்வைத்து மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த மட்டில் 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் 84% மட்டுமே வாக்குப்பதிவானது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில பார்த்தோம்னா கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் பார்த்தோம்னா 86% பதிவாகி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மும்முனை போட்டியாக நிலவினாலும் கூட இதில் எதிர்பார்ப்புன்றது அதிகரித்து வருகிறது. வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு கட்டமும் 20 சுற்றாக நடைபெறக்கூடிய இந்த நிலையில ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பானது அதிகரித்து வருகிறது. வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தான் யார் வெற்றி பெற போவார்கள் என்பது தெரிய வரும். ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் now at பள்ளிக்கரணை.